2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாட்டு முடிஞ்சிருக்குது. அந்த பரபரப்பு அடங்கி இருக்கிறதா அப்படின்னு பார்க்க போனோம்னா அடங்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் முடிஞ்சு 2வது நாள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினர் ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. ஏன் அந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் அன்னைக்கு, தேர்தல் அன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுறாங்களே நம்ம தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள். அப்போ அவங்க அந்த பகுதிக்குட்பட்ட உக்கடை அந்த வாக்குச்சாவடியில போயிட்டு அங்க வாக்கு பதிவு எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்க போயிருக்கிறாங்க. அங்க போன இடத்துல திமுக குண்டர்கள் இருக்கிறாங்களே, ரவுடி பயலுக, இவங்க வம்பு பண்ணியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினரிடையே. அப்போ வந்த கலகலப்புல கைச்சண்டை ஆயிருக்குது. கைச்சண்டை அந்த நம்ம தங்கச்சி அனீஸ் பாத்திமா அவர்களையும் தாக்கியிருக்கிறாங்க. அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க, விடுங்க விடுங்கன்னு சொல்லியும் அதை அவங்க அதை கவனத்துல எடுக்காம அவங்கள தாக்கியிருக்கிறாங்க. அவங்க படுகாயமடைந்து கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு பிறகும் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. காவல்துறை அங்க எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான போக்கு என்னன்னு தெரியல. அப்போ நாம் தமிழர் கட்சியினர் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நேற்று வரைக்கும் யாரையும் கைது செய்யாத காரணத்தினால இன்னைக்கு அதை ஒரு போராட்டம் மட்டும் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அம்மாப்பேட்டை காவல் நிலையம் காவல் நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல நாம் தமிழர் கட்சியினர் பெரிய போராட்டத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல சம்பவம் பிரச்சனை என்னன்னா, அதாவது தாக்கிய குண்டர்களை கைது செய்யாம அவர்களை கைது செய்யுங்கன்னு சொல்லி போராடுற நாம் தமிழர் கட்சியினரை போலீஸ்காரங்க கைது பண்றாங்க. இது எந்த மாதிரியான போக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. அதாவது நாம் தமிழர் கட்சியினர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, 2 நாள் ஆயாச்சு. இருந்தாலும் அவங்க ஓய்வு எடுக்காம அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் என்னமோ பெருசாட்டு சாதிச்சு கிழிச்ச மாதிரி அங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிட்டாங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு போயிட்டாங்க ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு. ஐயா எடப்பாடி எங்க இருக்காருன்னு தெரியல, ஐயா விஜய் அவர்களும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்போ இப்படி ஒரு சம்பவம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாட்டு நாம் தமிழர் கட்சியினர் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு அமைப்புமே இதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கல, ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அதாவது ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பெண் மட்டும் இல்லாம நிறைமாத கர்ப்பிணி வேற. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு வேட்பாளர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர் அவங்க அவர்கள் தாக்கப்பட்டு மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாக்கி இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருக்கு. இதை பத்தி யாருக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்குதா, ஒரு அக்கறை இருக்குதா? இந்த மாதர் சங்கம், மாதர் அமைப்புலாம் இருக்காங்களே, அவங்கள வாயில என்னத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல. யாராவது ஒரு கண்டன குரல், இல்ல ஏதாவது ஒரு நடிகைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா வந்துருவாங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு. அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ட்டு மாதர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம்ட்டு வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. காத்து எப்பவுமே ஒரு பக்கமே அடிக்காது, ஒரு பக்கம் மட்டுமே காத்து அடிக்காது. காத்து மாத்தியும் அடிக்கும். நீங்க மட்டுமே வெற்றி பெற முடியாது. எங்களுக்கும் வாய்ப்பு காலம் வரும், சரியா? அந்த காலம் ரொம்ப தூரமா இல்ல. மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போவோம். மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போவோம். நம்ம யாருக்குமே சொல்லியிருந்தோம், இந்த தடவை வாக்கு சதவீதம் கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 85% 90 வரைக்கும் தொடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 85% தொட்டிருக்குது. இந்த அதிகமான வாக்குகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு, விஜய்க்கு தான், அவருக்கு தான் போயிருக்கு அப்படின்ட்டு. யாருக்கு போயிருக்குது, யார் பக்கம் மக்கள் திரும்பி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரிசல்ட் தெரிஞ்சிட போகுது. எதுக்கு போட்டு குழப்பிட்டு கிடக்கணும், இல்லையா? பாப்போம், இணைந்திருங்கள். இதற்கு நம்ம தங்கை அனீஸ் பாத்திமா அவர்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு நம்ம கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.